ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லையும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீப் ஓட்டுநர், எழுத்தாளர், இன்னும் நிறைய பணிகளுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம சேனல்லையே ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் நம்ம நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தருமபுரி மாவட்டத்தில் 2 ஊராட்சிக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்று அரூர் ஊராட்சியில் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர், அப்புறம் ஜீப் ஓட்டுநருக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காளிமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதில் இருக்கிறதே தான் ரிப்பீட் ஆகுது. பணி அலுவலக உதவியாளர். சம்பளம் பார்த்திங்கன்னா லெவல் 1 தான். 15,700லேருந்து 50,000 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு மினிமம் ஏஜ் 18 வயது பூர்த்தியாக இருக்கணும். அதிகபட்ச வயது வரம்பு ஒவ்வொரு பிரிவினருக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ நீங்கள் பிசினா 32 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓசினா 32 வரைக்கும், பிசி எம்பிசி டிசினா 34 வரைக்கும் உங்களுக்கு வயது வரம்பு உண்டு. எஸ்சி எஸ்டி எஸ்சினா 37 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அலுவலக பதவியாளர் 1 தான் சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி நீங்கள் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்ச்சி பெற்றிருக்கணும், மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ சீக்கிரம் குயிக்காக உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், அதோட நகல் காப்பி தான், ஒரிஜினல் கிடையாது, அதோடைய நகல் காப்பி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு அவங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். எந்த விண்ணப்பத்துக்குன்னா ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் காளிமங்கலம் அந்த முகவரிக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். நீங்கள் அப்படி அஞ்சல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க அடுத்து உங்களுக்கு நேர்லையோ அல்லது தபால் மூலமாக அனுப்புங்க. அடுத்து அவங்க உங்களுக்கு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க. தகுதி இல்லாத விண்ணப்பத்தை அவங்க நிராகரிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் உங்களது ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சுன்னா அவங்க அடுத்த கட்டம் உங்களுக்கு கால் லெட்டர் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அவங்க உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் டிரைவருக்கும். பட் ஆனால் டிரைவருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்தாவது இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நான் நம்ம சேனலில் போடுறேன். இந்த பிடிஎஃப் காப்பி உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில், நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன். நம்ம டெலகிராம் சேனலில் எல்லா பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கிற ப்ரௌசிங் சென்டரில் போய் இந்த டீட்டெயில்ஸை சொல்லி நீங்கள் இதுக்கு நீங்கள் என்னென்ன வேணும் இந்த காப்பியை நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.